நாளைக்கான வீடியோக்கான ஒரு புரோமோ தாங்க வந்திருக்கு. புரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்மணியோட சாந்தி முகூர்த்தத்தையே வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்மணி அவங்க சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர், அடுத்து அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து நம்ம கண்மணியை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு புடவையெல்லாம் கட்டி அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு இருந்து நம்ம வள்ளி வந்து வராங்க. என்ன இவங்க 4 பேர் ஒன்று போல் சந்தோஷமாக இங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க. சம்மந்தி என்ன எங்கேயோ கிளம்புறீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தானே சம்மந்தி சொன்னீங்க, சாந்தி முகூர்த்தம் வந்து மாப்பிள்ளையோட வீட்டில் நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அதான் முறை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் கண்மணியை வந்து சாந்தி முகூர்த்தத்துக்காக வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, என்ன கண்மணி சாந்தி முகூர்த்தத்துக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்கிறாங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, இந்த உலகம் எப்பயுமே பழசை வந்து ஞாபகம் வச்சுக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் உடனே டக்கு டக்குன்னு மறந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து வீரா வந்து கேட்குறாங்க, எதை இப்படி சொல்கிறீங்க, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு, அதுவும் அந்த பையன் வேறு லவ் பண்ண பையன், அதுவும் அந்த பையனுக்கு உயிரோடெல்லாம் இறந்துட்டான்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது 1 மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகுறாளே கண்மணி, அதை சொன்னேன். இருந்தாலும் கண்மணிக்கு வந்து ரொம்ப தைரியம், சூப்பர்ப்பா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எங்கே தேவையில்லாமல் பேசினேன், உண்மையே சொன்னேன், இந்த உலகமே அப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து வள்ளி வந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம கண்மணி வந்து அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்ப கவலையோடு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ராகவன் வர்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன இந்த ரூமுக்குள்ளே அழுகு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு அங்கிட்டு சைடில் நின்றுட்டு அப்படியே ஒட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்ட வந்து கண்மணி அழுகிற மாதிரி தெரியுது. என்ன கண்மணி அழுதுகிட்டு இருக்கா, ஒரு வேளை இன்றைக்கி நமக்கும் அவளுக்கும் சாந்தி முகூர்த்தம் வேறு ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை அவளுக்கு அது விருப்பம் இல்லை போல், அதனால தான் அவள் வந்து சொல்ல முடியாமல் அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டு இருக்காப்பிலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் இந்த பக்கம் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.